வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கலீமி அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா வ ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆமீன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இல்லைனா தாஹா நபியின் தனிச்சிறப்புகள். நமது உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படைப்புகளில் மொத்த படைப்பினங்களை வரவும் சிறப்பாக இருக்கின்றாங்க. அல் குர்ஆன்லையும் அவங்களோட மகத்தான சிறப்புகளை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கு. சில பேர் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான்ட்டு. நம்மளாம் ஒரு சாதாரண கல்லுக்கு ஒப்பிடுறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாணிக்க கல். அவங்களோட வாழ்வை நம்ம எந்த திசையில இருந்து பார்த்தாலுமே அந்த மாணிக்க கல்லை போல எனது பிரகாசித்து கொண்டே தான் இருக்கும். அல்லாஹு தாலா மற்ற நபிக்கோ இல்லை மனிதர்களுக்கோ கொடுக்கப்படாத சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துருக்கான். நபி அவர்களோட தனிச்சிறப்பு அறிவதன் பயன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்களோட குணாதிசயங்களும் நல்ல தனிச்சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அவங்க மேல அன்பு அதிகரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு அன்பு அதிகமாக வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு அன்பு அதிகரிக்கணும். அதே மாதிரி அவங்க மேல நம்மளுக்கு பாசமும் அதிகரிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்கிறது ஒவ்வொரு முஸ்லீம்களின் மீது அது கடமையாகவே இருக்கு. அதே மாதிரி அல்லாஹு தாலா மற்ற நபிக்கு கொடுக்கப்படாத தனிச்சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துருக்கான். ஏன் அவங்களோட தனி சிறப்புல இருந்தா இந்த உலகத்தையும் அந்த ஒளியில இருந்தா படைச்சான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேர்வையை எடுத்துக்கோங்களேன். இப்போ சில பேருக்கு வேர்வை வந்துச்சுன்னா நாற்றம் எடுக்கும். சில பேருக்கு வேர்வை வந்துச்சுன்னா அவங்க பக்கத்துல கூட நம்மளால போக முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேர்வை கஸ்தூரி மனமாக அல்லாஹு தாலா மணக்க செஞ்சான். ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சஹாபாக்க அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியா போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வேர்வை 3 நாட்கள், எத்தனை நாள் 3 நாட்கள் அந்த வழி கஸ்தூரி நிறமா வீசிக்கொண்டே தான் இருக்கும். சஹாபாக்கள்லாம் பறிஞ்சுக்குவாங்களா, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியா தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அந்த வேர்வையை தன் உடம்புல பூசிக்கொள்வாங்களாம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அதாவது சஹாபாக்கள் ஒரு பாட்டில்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வையை பத்திரமா அந்த பாட்டில பக்குவமா எடுத்து வச்சுப்பாங்களாம். இந்த அத்தர் போன்ற பதிலா அவங்களோட வேர்வையை தான் பூசிக்கொள்வாங்களாம். அதே மாதிரி நம்மளோட கை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கை இருக்காது. நம்மளோட கை என்ன செய்யும், சாதாரணமா சாப்பிடுவோம், எழுதுவோம், இல்லைன்னா ஒரு பொருளை எடுப்போம், அதுதான் நம்மளால பண்ண முடியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கை பல அற்புதங்களை நிகழ்த்தும். ஒரு முறை ஹுதைபியா உடன்படிக்கைன்றப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப தண்ணி தாகத்தில் இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு குவலையில தண்ணி இருந்துச்சு. சரி, அது கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு இருந்தப்போ மக்கள்லாம் வேகமா ஓடி வராங்களாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், எதுக்கு இவ்வளவு வேகமா நீங்க ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த மக்கள் சொல்றாங்களாம், எங்களை குடிக்கிறதுக்கும் ஒளி செய்யறதுக்கும் இந்த தண்ணியை தவிர்த்து வேற எந்த தண்ணியுமே இல்லை ரசூலுல்லாஹ்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குவலையில தன்னோட கையை விட்டோன்னே அவங்க கைக்கு அந்த இடையில அந்த விரல்களுக்கு இடையில இருந்து தண்ணி எனக்கு பொங்கி எழுது வந்துச்சான். அந்த தண்ணீரை கொண்டு 1500 மக்கள் குடிக்கவும் செஞ்சிருக்காங்க, ஒழுவும் செஞ்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். நம்மளால இதை பண்ண முடியுமா? ஒரு சாதாரண மனிதரால ஒரு தண்ணி தன்னோட கையில இருந்து ஒரு சொட்டு தண்ணீரையாவது வர வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ் தாலா அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புப்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னிருந்து எந்த இறை தூதருக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, எதிரிகளுக்கும் எனக்கு இடையில ஒரு அதாவது ஒரு டிராவல் டைம், ஒரு மாத கால டிராவல் டைம் இருந்தாலும் என்னை பற்றின அச்சம் அவங்க மனதுல ஏற்படும். அதை கொண்டு எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு இந்த தயமம், அதாவது ஒளி செய்வது, இந்த தரை முழுவதும் சுத்தம் நம்மளோட சமுதாயத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. நான் என்னோட சமுதாயத்தில் யாருக்காவது தொழுகையோட நேரம் வந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல எனக்கு தயமம் செய்து தொழுதுகிட்டோம். அதுக்காக ஒரு சம்பவம் கூட இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் தன்னோட தோழர்கள்லாம் ஒரு பிரயாணத்துக்கு புறப்பட்டு இருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உறவினர் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கிட்ட இருந்து ஒரு நகையை அதாவது முத்து மாலையை இரவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணனால கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அமர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோட மடியின் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கவனிக்கிறாங்களா, தன்னோட முத்து மாலையை காணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க இரவலா தானே அதை வாங்கிட்டு
வாங்கிட்டு வந்தாங்க, காணான்னு சொன்னால் என்ன சொல்கிறது அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு அவங்க தோழர்கள்லாம் ரொம்ப நேரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த முத்து மாலைக்காக. நேரமும் நெருங்கிடுச்சு, தொழுகையினோட வக்து வந்துடுச்சு. இவங்க அந்த தேடுற கலைப்பில் இருக்கிற தண்ணீர் எல்லாமே பருகிட்டாங்களாம். தொழுகையினோட வக்து வந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணீர் தேடி போனோம்னா தொழுகையினோட வக்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே அவங்கள எல்லாருமே வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திட்டுறாங்களா, உங்களால தான் எங்களுக்கு தொழுகையே போயிடுச்சுன்னு சொன்னோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பட்டுச்சான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து என்ன ஆயிடுச்சுன்ட்டு எல்லாமே கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா வந்து வஹி அனுப்புறாங்க, என்னன்னா தைமம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் தைமம் செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருமே தைமம் செய்து தொழுதுட்டாங்க. கடைசியில் நம்ம இந்த இடத்துல இருந்து புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் அந்த ஒட்டகத்துக்கு கீழே தான் அந்த முத்து மாலையே இருந்துச்சான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக தான் இந்த உலகத்துக்கே என்னது இந்த தைமம் வந்து அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்க நாடி இருக்கான். இப்போ ஏதாவது ஒரு நம்மளுக்கு கெட்ட செயல் நடந்துட்டாலே அல்லாஹ் தஆலா என்னது எனக்கு வந்து நன்மையே கொடுக்க மாட்டான், தீமையை தான் கொடுக்குறான்ட்டு அல்லாஹ் தஆலா கிட்டே நம்ம வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு செயல் நடந்துச்சுன்னா அதுக்கு நன்மையாக தான் இருக்கணும்னு நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நம்பணும். அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எந்த இறை தூதர்களுக்கும் அனுமதிக்கப்படாது. அதாவது போரில் கிடைக்கிற பொருள் வந்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. நாலாவது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த இறை தூதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும்தான் நபியாக அனுப்பப்படுவாங்க. ஆனால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் ஜின் இனத்துக்குமே தூதராக அனுப்பப்பட்டிருக்காங்க. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரா வ நதீரா வலாகின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன். இன்னும் நபியே, நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராமின்றி அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் இதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிட்டான். அஞ்சாவது என்ன அப்படின்னா, மறுமை நாளில் அதாவது நமக்கு பரிந்துரை புரிய வாய்ப்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி நபுத்துவமும் தூதுத்துவம் வந்து என்னோட முடிஞ்சிருச்சு, எனக்கு பின்னாடி எந்த தூதரும் வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அழகான ஒரு உதாரணமும் சொல்றாங்க. ஒரு கட்டிடம், அதாவது ஒரு கட்டிடம் இருக்கு, அதுக்கு முடிவு மட்டும் இல்லை. அவன் மக்கள்லாம் சொல்றாங்களா, இவ்வளவு அழகான கட்டிடமா இருக்கே, இவ்வளவு நேர்த்தியான கட்டிடமா இருக்கே, இதுக்கு முடிவு இருந்துச்சுன்னா அழகா இருந்திருக்குமேன்னு சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களா, அல்லாஹ் வந்து என்னோட நபித்துவத்தையும் தூதுத்துவத்தையும் கொண்டு எனது அந்த இறுதியில வந்து அழகுபடுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தனிச்சிறப்புகளை ஒன்று தான் இந்த விண்வெளி பயணம் ஒன்று. அந்த விண்வெளி பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உடலோட இந்த உலகத்தை விட்டு சென்று ஒரு இரவில் பாலஸ்தீன் உள்ள பைத்துல் முஅக்கஸஸ்க்கு போய் அங்கிருந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட 7 வானங்கள் கடந்து பைத்துல் முஅக்கருக்கு சென்று இறைவன் கிட்ட போய் நம்ம கிட்ட 5 நேர தொழுகையை வந்து மன்றாடி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றதுக்கு இதற்கு குர்ஆன்லயே நபி மொழிகளே நிறைய ஆதாரங்கள் வந்து காணப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தனிச்சிறப்பை நம்ம சொல்லணும்னா நம்ம எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வளோ தனிச்சிறப்புகளை வந்து கொடுத்திருக்கான். அல்லாஹ் அவர்களை வந்து படைப்பினங்கள் வந்து சிறப்புப்படுத்தியிருக்கான். இப்படிப்பட்ட ரசூல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபாகவும் தேர்ந்தெடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.